இங்க இவரும் வயசான காலத்துல கடவுளோட பாட்டு புக்கையும், அத்தர் பெர்ஃப்யூமையும் எல்லா ஊர்லயும் போய் வித்துட்டு அவங்க ஊருக்கு வராரு. அவங்க வீட்ல இவரும் அவங்க ஒய்ஃபும் மட்டும் தான் இருக்காங்க. இவரு சேர்த்து வச்ச காசு எல்லாமே ஒரு பெரிய பெட்டியில தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட பையன் சின்ன வயசுலயே ஊர விட்டு ஓடி போயிட்டான். இப்ப கல்யாணம் ஆகி வெளிநாட்டுல இருக்கான்னு மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். இவங்க வீட்ல ஒரு மாடு வச்சிருக்காங்க. அது பால் வித்து வர காச கூட இவங்க வாழ்க்கைக்கு வச்சுக்கிறாங்க. இவருக்கும் இவங்க ஒய்ஃபுக்கும் எப்படியாவது ஹஜ் பயணம் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கடைசி காலத்துல நம்மள பார்த்துக்க யாருமே இல்லன்னு சொல்லிட்டு. இதனால ஊர்ல இருக்க பெரியவர்கிட்ட போய் இத பத்தி கேட்டா, அவர் சொல்றாரு, "எனக்கு தெரிஞ்ச டிராவல் ஏஜென்சி இருக்கு. அவங்ககிட்ட போய் பேசு. ஆனா காசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவியே. உன் வெளிநாட்டுல உன் பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட வேணா கேட்டு பாருன்ன உடனே, அவங்ககிட்ட கேட்கவே கூடாதுன்னு முடிவுல இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் சொல்லி பார்க்குறாங்க, "எப்பயுமே வந்து நம்ம பையன் நம்மள பார்த்துக்கணும்னு நெனச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் அது நடக்கவே இல்ல. இப்போ போய் அவங்ககிட்ட நம்ம நிக்கவே கூடாதுன்னு" சொல்லிடுறாரு. இப்ப அந்த டிராவல் ஏஜென்சில போய் பார்க்குறாங்க. முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே, அவங்க எழுதி குடுத்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மசூதியில இருக்க அவங்க பாய் ஒருத்தர போய் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, "நீயா முடிவு பண்ணாலாம் ஹஜ் பயணம் போ முடியாது. கடவுள் முடிவு பண்ணணும்" அப்படின்னு சொன்ன உடனே, இவரும் வீட்டுக்கு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அதுக்காக ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க புருஷனும் பொண்டாட்டியும். 2 பேரும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த ஏஜென்சில பேசுறாங்க. அவங்க முதல்ல அட்வான்ஸ ரெடி பண்ணுங்க. பாஸ்போர்ட் வந்தோனே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. இவரும் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா, அவங்க ஒய்ஃப் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் உங்கள வீட்டுக்கு தேடி வந்தாரு. எனக்கு பயமா இருக்கு. உங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாருன்ன உடனே, இவரும் என்ன பண்றாரு, தெரிஞ்ச ஒரு ஆள கூட்டு போனா, இவர பத்தி எல்லாமே விசாரிக்கிறாங்க. உங்க மேல ஏதோ கேஸ் இருக்காமேன்னு போலீஸ் கேட்டா, ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேண்ட் விஷயத்துல ஒருத்தர் என்ன வெட்டிட்டாருன்னு சொல்றாங்க. பயப்படாதீங்க. நீங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்காக தான் வெரிஃபிகேஷனுக்கு வந்தோனே தான் இவருக்கு உயிரே வருது. இப்ப இவங்க 2 பேருக்குமே பாஸ்போர்ட் வந்துடுது. போஸ்ட் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்கிடுறாங்க. இவங்க 10 வருஷமா சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே பெட்டியிலேருந்து ஓப்பன் பண்ணி விடிய விடிய உட்காந்து எண்ணி, அடுத்த நாள் டிராவல் ஏஜென்சிக்கு அந்த பாஸ்போர்ட்டையும் காசையும் எடுத்துட்டு போய் குடுக்குறாங்க. வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் தெரிய வருது, அந்த மசூதியில இருந்த பாய் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி. இத கேட்ட உடனே ஏதோ அபசகுனமா இருக்கேன்னு சொல்லி இவரு கஷ்டப்படுறாரு.